ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பாகம் 9. கடந்த நிகழ்ச்சியில் கோவிலில் சிறுவன் இயேசு முதல் பாகம் பற்றி பார்த்தோம். இன்று கோவிலில் சிறுவன் இயேசு இரண்டாம் பாகம் பற்றி பார்க்க இருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 46 முதல் 47 வரை. அதை நான் இங்கே வாசிக்கிறேன். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். இப்படி விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம். அதை நாம் இங்கே விரிவாக பார்ப்போம். நிகழ்ச்சிக்கு போகலாம். கோவிலில் ஒரு இடத்தில் 2 குழுக்களாக வேத சாஸ்திர தர்க்கம், அதாவது விவாதம் நடந்தது. கமாலியேல் தலைமையில் ஒரு குழுவும் அந்த குழுவில் கமாலியேலை ஆதரித்து குழு சார்பாக கில்லல் பேசினார். இந்த குழுவிற்கு எதிராக சாமை தலைமையில் இன்னொரு குழு. கமாலியேல் சாமை குழுவினரை பார்த்து தானியேலின் தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக வைத்து மெசையா ஏற்கனவே பிறந்திருக்க வேண்டும், ஏனென்றால் கோவில் புனரமைப்பின் கட்டளை பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து தீர்க்க தரிசனம் கூறுகின்ற 70 வாரங்கள் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன் முடிந்து போயிற்று என்றார். சாமை கமாலியேல் குழுவினரை பார்த்து, கோவில் புனரமைக்கப்பட்டது உண்மை என்றால் இஸ்ராயேலின் அடிமைத்தனம் அதிகரித்துள்ளது. தீர்க்க தரிசிகள் சமாதானத்தின் அரசர் என்று அழைக்கிற மெசையா கொண்டு வருவதாய் இருந்த சமாதானம் உலகத்தில் இல்லையே, குறிப்பாக எருசலேமில் அது இல்லை. பட்டணம் எதிரியால் நசுக்கப்படுகிறது என்றார். குற்றம் காணும் வாதி பிரதிவாதங்கள் தான் நடந்தது. எல்லா பண்டிதர்களும் தாங்கள் கற்ற அறிவை வெளிக்காட்டினார்கள். எதிரியை வெல்லுவதை அல்ல, கேட்போரின் வியப்பான பாராட்டுக்கு தங்களை காட்டுவதிலேயே நோக்கமாயிருந்தார்கள். விசுவாசிகளின் கூட்டத்தில் இருந்து ஒரு சிறுவனின் தெளிந்த குரல் கமாலியேல் கூறுவதே சரி என்றது. உடனே ஜன கூட்டத்திலும் பண்டிதர்களின் குழுவிலும் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது. இடைமறித்து பேசியது யார் என்று கேட்டார்கள். இயேசு முன்னே சென்றார். யார் நீ? இயேசு அவர்களை பார்த்து, வேத பிரமாணம் கூறுகிறதை நிறைவேற்ற வந்த இஸ்ராயேலின் ஒரு மகன் என்றார். வேதபாரகர் இயேசுவை பார்த்து, உன் பெயர் என்ன? இயேசு அந்த குருவை பார்த்து, நாசரேத் இயேசு என்றார். கில்லல் இயேசுவை பார்த்து, உன் நிச்சயத்தின் காரணம் எதிலே இருக்கிறது என்று கேட்டார். இயேசு கில்லலை பார்த்து, காலத்தையும் அடையாளங்களையும் பற்றி தவறக்கூடாத தீர்க்க தரிசனத்திலும் அது நிறைவேறிய காலத்தில் நடைபெற்ற அடையாளங்களிலும் என் காரணம் உள்ளது. மன்னன் சீசர் நம்மேல் அதிகாரம் செலுத்துகிறார் என்பது உண்மையே. ஆனால் அவ்வரசன் தன் ராஜ்யங்களில் குடிக்கணக்கு எடுக்க உத்தரவு இடும் அளவிற்கு உலகமும் பாலஸ்தீன நாடும் அந்த 70 வாரங்களின் முடிவில் சமாதானத்தில் இருந்தன.
அவருடைய சாம்ராஜ்யத்தில் போர்களும் பாலஸ்தீனத்தில் குழப்பங்களும் இருந்திருந்தால் அப்படி கட்டளையிட்டிருக்க முடியாது. காலம் அப்படி நிறைவேறியதால் அதுபோல் மற்ற 62 கூட்டல் 1 ஆகிய வாரங்களும் கோவில் முடிவு பெற்றதிலிருந்து பார்த்தால் நிறைவு பெறுகின்றன. இதனால் மெசியாவானவர் அபிஷேகம் பெறவும் அவரை விரும்பாதவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் மீதி பாகம் நிறைவேறவும் கூடுமாகிறது. இதை உங்களால் சந்தேகிக்க முடியுமா? கிழக்கில் இருந்து வந்த ஞானிகள் கண்ட நட்சத்திரம் உங்களுக்கு நினைவு இல்லையா? யூதேயாவின் பெத்லகேம் வானத்தின் மேல் அது நின்றதல்லவா? யாக்கோபிடமிருந்து தொடர்பாக வந்த தீர்க்க தரிசனங்களும் காட்சிகளும் அந்த இடத்தை மெசியாவின் பிறப்பிடமாக குறித்து காட்டவில்லையா? மெசியாவானவர் யாக்கோபின் மகனுடைய பேரன் அல்லவா? அவர் தாவீதின் வழி வந்தவர் அல்லவா? தாவீது பெத்லகேமில் உள்ளவர் அல்லவா? பாலாமை உங்களுக்கு நினைவு இல்லையா? யாக்கோபிடமிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும். கீழ்த்திசை ஞானிகளுடைய பரிசுத்தமும் விசுவாசமும் அவர்களுடைய கண்களையும் காதுகளையும் திறக்க அவர்கள் நட்சத்திரத்தை கண்டு அதன் பெயர் மெசியா என அறிந்து கொண்டார்கள். அவர்கள் உலகில் இறங்கி வந்திருந்த ஒளியை ஆராதிக்க வந்தார்கள். சாமை இயேசுவை பார்த்து, நட்சத்திரம் தோன்றிய காலத்தில் பெத்லகேமில் மெசியா பிறந்தார் என்று நீ சொல்கிறாயா என்று கேட்டார். இயேசு சாமையை பார்த்து ஆம் என்றார். சாமை இயேசுவை பார்த்து, அப்படியானால் இப்பொழுது மெசியா இல்லை, பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் உள்ள எல்லா குழந்தைகளும் 2 வயதுக்கு உட்பட்டவர்களை ஏரோது கொன்றுவிட்டான் என்பது உனக்கு தெரியாதா குழந்தாய்? வேத ஆகமங்களில் இவ்வளவு புத்திசாலியாக இருக்கிற நீ இதையும் தெரிந்திருக்க வேண்டும். ராமாவிலே ஒரு குரல் சத்தம் கேட்டது. ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுவதாகும். ராமாவன்னு சொல்லக்கூடியது இஸ்ராயலில் உள்ள ஒரு பட்டணம். ராகேல் சொல்லக்கூடியது யாக்கோவின் மனைவி. யாக்கோவின் மனைவிய பெத்லகேமில் தான் அடக்கம் பண்ணியிருந்தாங்க. பெத்லகேமில் குழந்தை இறந்ததை வச்சுதான் அது ராகேலுடைய குழந்தைகள் அந்த அர்த்தத்தில் பேசுறாங்க. கொலைப்படுத்தப்பட்ட குழந்தைகளின் தாய்மார்களும் தங்கள் பிள்ளைகளை பற்றி மீண்டும் அழுதார்கள். அவர்களில் நிச்சயமாக மெசியாவின் தாயும் இருந்திருப்பார்கள் என்றார். இயேசு சாமையை பார்த்து, மூப்பரே, நீங்கள் சொல்வது சரியல்ல. ராகேலின் அழுகை ஓசன்னாவாக மாறியது. எப்படி என்றால், ராகேல் தன் துயரத்தின் பிள்ளையை பெற்ற அங்கேயே புதிய ராகேல் பரமபிதாவின் பெஞ்சமினை, அவருடைய வலதுகர புதல்வனை, கடவுளுடைய மக்களை தம் செங்கோலின் கீழ் சேகரித்து அவர்களை மிக அஞ்சத்தக்க அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க முன் குறிக்கப்பட்டவரை உலகிற்கு கொடுத்திருக்கிறார்கள். இயேசு புதிய ராகேல் என்று குறிப்பிடுறது மரியாவை பற்றி. சாமை இயேசுவை பார்த்து, அவர் கொல்லப்பட்டு விட்டால் அது எப்படி நடக்கும் என்று கேட்டார். இயேசு சாமையை பார்த்து, எலியாவை பற்றி நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் அக்கினி ரதத்தில் கொண்டு செல்லப்பட்டாரே. அப்படியானால் ஆண்டவராகிய கடவுள் தமது ஜனங்களை ரட்சிப்பதற்காக தமது எம்மானுவேலனை காப்பாற்றி இருக்க முடியாதா? இஸ்ராயேலர் தங்கள் நாட்டை நோக்கி செல்கையில்
கட்டாந்தரையில் நடக்கும்படியாக மோயிசனின் முன்பாக செங்கடலை திறக்க செய்த அவர் தமது மகனை, தம்முடைய கிறிஸ்துவை மனிதரின் கொடூரத்திலிருந்து காப்பாற்ற தம் வானதூதர்களை அனுப்பியிருக்க முடியாதா? இதோ நான் கூறுகிறேன், கிறிஸ்துவானவர் உயிரோடு இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். அவருடைய நேரம் வரும்போது தம் வல்லபத்தில் தம்மை காண்பிப்பார் என்றார். கில்லல் இயேசுவை பார்த்து, குழந்தாய், இவ்வார்த்தைகளை உனக்கு கற்பித்தது யார் என்று கேட்டார். இயேசு கில்லலை பார்த்து, கடவுளின் ஆவியானவர். எனக்கு மனித பண்டிதர் யாரும் இல்லை. இது உங்களுடன் என் வாயின் வழியாக பேசுகிற கடவுளின் வார்த்தையாகும். கில்லல் இயேசுவை பார்த்து, எங்கள் பக்கத்தில் வா குழந்தாய், உன்னை நான் பார்க்கட்டும். என் நம்பிக்கை உன் விசுவாசத்தால் புதுப்பிக்கப்படட்டும். என்னுடைய ஆத்துமம் உன் ஆத்துமத்தின் ஒளியினால் வெளிச்சம் பெறட்டும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை ஒரு உயரமான இருக்கையில் கமாலியேலுக்கும் கில்லலுக்கும் நடுவில் அமர வைத்தார்கள். சில வேதாகம சுருள்களை இயேசுவிடம் கொடுத்து அதை வாசித்து விளக்கும்படி சொன்னார்கள். எசாயா 40ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள பகுதி, இதை இயேசு வாசித்தார். அதன் பின் விளக்கினார், நமது ஜனமே ஆறுதல் அடையுங்கள், தேறுதல் கொள்ளுங்கள். எருசலேமின் இதயத்தோடு பேசி அதன் துன்பங்கள் ஒளிந்தது என்றும் அதன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றும் திடப்படுத்துங்கள். கானகத்து குரல் சத்தத்தை கேளுங்கள். ஆண்டவருடைய பாதையை ஆயத்தமாக்குங்கள். அப்போது ஆண்டவருடைய மகிமை பிரசன்னமாகும் என்றார். சாமை இயேசுவை பார்த்து, நசரேயனே, இதை பார். இங்கே ஒரு அடிமைத்தனத்தின் முடிவை பற்றி கூறப்படுகிறது. ஆனால் இப்பொழுது நாம் அடிமையா இருப்பது போல் வேறு எப்பொழுதுமே அடிமையா இருந்ததில்லை. மேலும் இங்கே ஒரு முன்னோடி பற்றி கூறப்படுகிறது. அவர் எங்கே? நீ பேசுவது அபத்தம் என்றார். இயேசு சாமையை பார்த்து, முன்னோடியாக வந்தவருடைய எச்சரிப்பு வேறு யாரையும் விட உமக்கே கூறப்பட வேண்டும், உமக்கும் உம்மை போன்றவர்களுக்கும் என்கிறேன். இல்லாவிட்டால் நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை காண மாட்டீர்கள், அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் இழி மனமும் அகங்காரமும் பொய்யும் உங்கள் பார்வையையும் கேள்வியையும் தடை செய்துவிடும் என்றார். சாமை இயேசுவை பார்த்து, ஒரு போதகரிடம் இப்படி பேச எப்படி துணிகிறாய் என்று கேட்டார். இயேசு சாமையை பார்த்து, இப்படி நான் பேசுகிறேன், என் மரணம் மட்டும் இப்படியே பேசுவேன். ஏனென்றால் எனக்கு மேலாக ஆண்டவரின் காரியங்கள் இருக்கின்றன, உண்மையின் மத்தியில் அன்பு இருக்கின்றது, அவருடைய மகன் நான். மேலும் போதகரே, தீர்க்கதரிசியும் நானும் கூறுகிற அடிமைத்தனம் நீங்கள் நினைக்கிற ஒன்றல்ல. நீங்கள் சிந்திக்கிற அரசுரிமையும் நீங்கள் நினைக்கிறபடி அல்ல. மாறாக மெசியாவின் பேறுபலன்களை கொண்டு கடவுளிடமிருந்து மனிதனை பிரித்து வைக்கிற தீமையின் அடிமைத்தனத்தில் இருந்து அவன் விடுவிக்கப்படுவான். எல்லா நுகத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டு நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஆக்கப்பட்ட உள்ளங்களில் கிறிஸ்துவின் அடையாளம் இருக்கும். ஓ தாவீதின் வீட்டாரே, உன்னிடம் பிறக்கும் தளிர்
மரமாக வளர்ந்து உலகம் முழுவதையும் மூடி மோட்சம் நோக்கி எழும்பும். அவர் முன்பாக எல்லா தேசத்தாரும் தலை வணங்குவர். பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா நாவும் அவருடைய நாமத்தை புகழும். கடவுளின் அபிஷேகம் பெற்றவரின் முன்பாக எல்லாரும் தங்கள் முழங்கால்களை மடக்குவார்கள். அவர் சமாதான பிரபு, வழிகாட்டுபவர். அவர் தம்மையே கொடுப்பதால் மனம் தளர்ந்து போய் பசித்து களைத்திருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவையும் மகிழ்ச்சியாலும் ஊட்ட உணவாலும் நிரப்புவார். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையே ஓர் உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். அது எகிப்திலிருந்து கடவுள் இஸ்ராயேலரை வெளியே கொண்டு வந்த போது மூப்பர்களுடன் செய்த உடன்படிக்கையை போல் இராது. அதிலே அவர்கள் இன்னமும் ஊழியர்களாகவே நடத்தப்பட்டார்கள். ஆனால் இதிலே மீட்பருடைய பேறு பலன்களை கொண்டு வரப்பிரசாதத்தை மீண்டும் கொடுத்து மனிதர்களின் ஆத்துமங்களிலே ஒரு மோட்சத்திற்குரிய பிதாத்துவம் கொடுக்கப்படும். அவர் மூலமாக எல்லா நல்ல மனிதரும் ஆண்டவரை அறிய வருவார்கள். அதன்பின் கடவுளுடைய பரிசுத்த ஸ்தலம் ஒருபோதும் உடைக்கப்பட்டு அழிக்கப்படாது என்றார். சாமை இயேசுவை பார்த்து, தெய்வ தூஷணம் பேசாதே, தானியேலை நினைத்துக்கொள். கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு கோவிலும் பட்டணமும் தூரத்தில் இருந்து வரும் ஒரு ஜனத்தாலும் தலைவனாலும் அழிக்கப்படும் என்று அவர் சொல்கிறார். ஆனால் நீ கடவுளின் பரிசுத்த இடம் அழிக்கப்படாது என்கிறாய். தீர்க்க தரிசிகளுக்கு மதிப்பு கொடு என்றார். இயேசு சாமையை பார்த்து, இதோ நான் உமக்கு சொல்கிறேன், தீர்க்க தரிசிகளுக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார். அவரை நீர் அறியவில்லை, அறியவும் மாட்டீர். ஏனென்றால் அறிய நீர் விரும்பவில்லை. நான் கூறுவது உண்மை என்று சொல்கிறேன். உண்மையான பரிசுத்த ஸ்தலம் மரணத்திற்கு உட்படாது. அது தன்னை அர்ச்சிக்கிறவரை போல் நித்திய வாழ்க்கைக்கு எழும்பும். உலகத்தின் முடிவில் அது மோட்சத்தில் வாழும் என்றார். கில்லல் இயேசுவை பார்த்து, குழந்தாய், நான் சொல்வதை கேள். ஆகாய் சொல்கிறார், ஜனங்களால் எதிர்பார்க்கப்பட்டவர் வருவார். இந்த வீட்டின் மகிமை அப்போது பெரிதாயிருக்கும். இப்பிந்தியதின் மகிமை முந்தியதிலும் அதிகமாய் இருக்கும் என்று ஒருவேளை அவர் நீ சொல்கிற பரிசுத்த இடத்தை பற்றி கூறுகிறாரோ என்று கேட்டார். இயேசு கில்லலை பார்த்து, ஆம் போதகரே, அதுவே அவருடைய கருத்து. உம்முடைய நேர்மை உம்மை ஒளியை நோக்கி கூட்டி வருகிறது. கிறிஸ்துவின் பலி நிறைவேறும் போது உமக்கு சமாதானம் வரும். ஏனென்றால் கெடுமதி இல்லாத இஸ்ராயேலன் நீர் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, கோவிலில் சிறுவன் இயேசு என்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகம் இதோடு நிறைவடைந்தது. இதன் தொடர்ச்சியாக இந்நிகழ்ச்சியின் 3ஆம் பாகம் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். கோவிலில் சிறுவன் இயேசு பாகம் 3, லூக்கா 2ஆம் அதிகாரம் 47 முதல் 51 வரை. கோவிலில் சிறுவன் இயேசு 3ஆம் பாகம் பதிவிடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.